இந்திய இராணுவம் எமது குடும்பத்தில் விசேடமாக அம்மப்பாவின் வாழ்வை 1987 நவம்பர் 20 இந்திய இராணுவத்தின் நவாலி படுகொலை நடந்தது. அன்றைய நாள் வழமை போல 5:30 மணிக்கு அம்மப்பா கேட்டை திறக்க வந்தபோது இந்திய இராணுவம் அவரை உள்ளுக்கு போக சொன்னவர். அவர் ஒரு உயரமான ஒரு மனிதன். இருட்டு நேரம் ஆனாலும் இந்திய இராணுவம் அவரை கொலை செய்யவில்லை. அதற்கு முதல் இந்திய இராணுவத்தின் காலத்தில் ஷெல் வீச்சுக்கு பதிலாக நாங்கள் அம்மப்பா, நான், அம்மா 3 பேரும் தான் எங்கள் வீட்டில் வாழ்ந்தது. ஒரு இரவு முழுக்க நாங்கள் பாத்ரூமில் ஷெல் அடியில் இருந்து தப்புவதற்காக பாத்ரூமில் கான்க்ரீட் ஸ்லாப், அதுக்கு மேலே தண்ணி டேங்க், இதே நாங்கள் உயிர் தப்புவதற்காக ஒரு இரவு முழுக்க இருந்த நாங்கள். அதற்கு பிறகு பெரியம்மா வீட்டில் அறையில் ஒரு கான்க்ரீட் ஸ்லாப் இருந்தபடியால் நானும் அம்மாவும் அங்கு போய் தங்கியிருந்தோம். ஆனால் அம்மப்பா தனியாக வீட்டில் தான் இருந்தார். ஆகவே அன்றைய நாள் அவர் உயிர் தப்பினார். பக்கத்தில் இருந்த பேக்கரியில் பான் வாங்க வந்த ஒரு வாலிபன் படுகொலை செய்யப்பட்டார். எங்களுடைய ஒரு பெரியம்மாவின் வீடு அன்றைய காலகட்டத்தில் தமிழ் புலி பயங்கரவாதத்தின் கேம்பாக இருந்தது. இந்தியன் ஆர்மி வந்த போது அவர்கள் விட்டு சென்றார்கள். இந்தியன் ஆர்மி அதை குறித்து விசாரித்த போது அம்மப்பா முழு உண்மையையும் கூறினார், எதையும் மறைக்கவில்லை. இந்த காரணத்தினால வீட்டிலுள்ள அனைவரும் பயந்தார்கள். ஆர்மி எல்லாரையுமே சுட்டு கொள்ளுவார்கள் என்று. மாறாக எதுவும் நடக்கவில்லை. அம்மப்பா உண்மையை பேசினார். அதே நேரம் வந்த ஆர்மிக்காரனுக்கு அம்மப்பா நெல்லி கிரஷ் கொடுத்தார். அந்த காலகட்டத்தில் இந்திய இராணுவத்துடன் யார் நெருங்கி பழகினாலும் உபசரிப்பு செய்தாலும் தமிழ் புலி பயங்கரவாதிகள் துரோகி பட்டம் கொடுத்து கொலை செய்வது வழமை. ஆனால் அதுவும் அம்மப்பாவுக்கு நடக்கவில்லை. மாறாக இரு பகுதியினரும் கொலை செய்ய வேண்டிய நிலையிலும் அம்மப்பா நீதி நேர்மை உண்மையாக இருந்தார். யாருமே அவரை கொலை செய்யவில்லை. நாங்கள் பின்னர் இந்த நவம்பர் 20 நவாலி படுகொலை நடைபெற்ற பின்னர் நானும் அம்மாவும் நவாலி சிந்தாமணி பிள்ளையார் கோயிலில் தஞ்சமடைந்தோம், அங்கிருந்த அகதி முகாமில். ஆனால் அம்மப்பா ஒரு நாள் கூட அகதி முகாமில் தங்கியதில்லை. அவர் வீட்டில் தான் இருந்தார். ஆமி வாரான் என்று சொன்னவுடன் நாங்கள் ஓடி ஒளிந்த போது, கோயிலுக்குள்ள ஓடி சென்ற போதும் அம்மப்பா வீட்டில் தான் இருந்தார். ஆமியை சந்திக்கிற வேளையில் சந்தித்தார். அது உண்மையிலேயே இன்று அவருடைய துணிச்சல், அவருடைய நம்பிக்கை இதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கின்றது. என்றால் பெரும்பாலான மக்கள் ஆமி என்ற ஒரு சத்தத்தை கேட்டவுடனேயே பயத்தில் அன்று ஓடி ஒதுங்கிய நேரத்தில் அவர் துணிச்சலுடன் இருந்தார். அவ்வாறு இருந்த ஒரு வேளையில் பெரிய மழை, சிந்தாமணி பிள்ளையார் கோயிலில் வெள்ளம். அப்பொழுது அம்மப்பா அங்கிருந்த இளைஞர்கள் எங்கள் வீட்டில் பிராந்தையில் படுக்க வைத்து, என்ன வந்தாலும் நான் அதை பொறுப்பெடுப்பேன் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு அதை துணிச்சலோடு சந்தித்தார். எதுவுமே யாருக்கும் நடக்கவில்லை. அவ்வாறு தன்னை மாத்திரம் அல்ல, மற்றவர்களை பாதுகாப்பதற்கும் தனது உயிரை தியாகம் செய்ய தயாராக இருந்த ஒருவர். இன்று மீண்டும் அந்த நாட்களை நினைவுபடுத்தி பார்க்கும் போது துணிச்சல் என்பது வாழ்க்கையில் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அந்த துணிச்சல் இருந்தால் மாத்திரம்தான் இந்த வாழ்வை வாழ்ந்து முடிக்கலாம். 1991 அம்மப்பா இயற்கை எய்தியார்.
80 வயதில் அவராக தனது உடலை விட்டு இனி வெளியேறி போகணும், விட்டு விடை பெறணும் என்று தீர்மானம் எடுத்து அவர் வெளியேறினார். ஆனால் 1988ஆம் ஆண்டு அவர் மிகவும் கடும் சுகவீனமுற்ற போது இந்திய இராணுவ காலத்தில் அவருடைய மகன் கண்டியில் இருந்து ஹெலிகாப்டரில் அவரை கண்டிக்கு எடுத்து அவரை பூர்ண சுகப்படுத்தி மீண்டும் யாழ்ப்பாண புகையிரதத்தில் அனுப்பி வைத்தார். அதுதான் எனது முதல் ஹெலிகாப்டர் பயணம். இந்திய இராணுவத்தின் அந்த சோதனை கூடாக பலாலி விமான நிலையத்தில் முதலாக ஹெலிகாப்டரில் பறந்த அனுபவம். இவ்வாறு எமது குடும்பத்தில் இந்திய இராணுவம் என்பது ஒரு பெரிய ஒரு பங்காகத்தான் இருக்கின்றார்கள். நன்மை தீமை நல்லது கெட்டது எல்லாவற்றோடும் இணைந்த ஒரு பயணத்தில் இந்திய இராணுவமும் ஒரு அங்கமாக இருக்கின்றார்கள். அம்மப்பாவின் துணிச்சல் அந்த இடத்தில் மிகவுமே போற்றப்பட வேண்டிய ஒரு விடயம். ஏனென்று சொன்னால் அதே துணிச்சலை அம்மப்பா தமிழ் புலி பயங்கரவாதிகளுடன் காட்டவில்லை. அதற்கு ஒரு காரணம் தனது பேரப்பிள்ளைகளை பாதுகாக்கும் நோக்கத்துடன் அவர் அமைதியை பேணி இருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்று சொன்னால் அவரை பொறுத்தவரையில் சாவு பயம் அற்றவர். அவ்வாறு அவர் பயந்திருந்தார் என்றால் இந்திய இராணுவத்தை அவர் எதிர்நோக்கி இருக்க மாட்டார். ஆனால் துணிச்சலுடன் எதிர்நோக்கிய அம்மப்பா தமிழ் புலி பயங்கரவாதத்துக்கு 5000 ரூபா பணத்தை அந்த நேரம் நிதி திரட்டிய போது கட்டச் சொல்லி கட்டாயப்படுத்திய போது மறுக்கவில்லை. அமைதியோடு போய் செய்தார். ஆனாலும் ஒன்று சொன்னார், துவக்கு தூக்கினவன் துவக்கால் மடிவான் என்று. அது 2009ஆம் ஆண்டு அவருடைய தீர்க்க தரிசனம் நிதர்சனமானது. அன்றுதான் எனக்கு விளங்கியது அவர் கூறிய வார்த்தையின் அந்த பெருமதி. துவக்கை தூக்கியவன் துவக்கால் மடிவான். அது நிஜம், அது உண்மை, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. காலம் சில வேளையில் பின்ன தாழ்த்தலாம். அம்மப்பா இறந்து 91ஆம் ஆண்டு இறந்தவர். அவருடைய வார்த்தையின் அந்த உண்மைத்தனத்தை நான் அறிந்து கொண்டது 2009ஆம் ஆண்டு போர்ச்சூழலில் யாழ்ப்பாணத்தில் இருந்தபோது. அந்த வார்த்தை உண்மை போல எனக்கு தெரியவே இல்லை. துவக்கை தூக்கினவன் துவக்கால் மடிவான் என்பது உண்மையாகும் என்ற நம்பிக்கை கூட அந்த காலத்தில் இல்லாத போது அதை உண்மையாக்கி அது உண்மைதான் என்று உலகமே அறியக்கூடிய விதத்தில் நிரூபணமாகிவிட்டது. ஆகவே இவ்வாறு அம்மப்பாவின் உண்மைத்தனமும் நம்பிக்கையும் நிஜமான உறுதியான வாழ்க்கையும் தான் இன்றும் எம்மலை வழிநடத்தி கொண்டு போகின்றது. அந்த அம்மப்பா எனது அம்மப்பாவாக இருக்கிறதுக்கு நான் கொடுத்து வைத்தவள் அந்த பாக்கியம்தான் இன்று துணிச்சலுடன் சாவை எதிர்நோக்குற அந்த வலிமையுடன் நான் பயணிக்க காரணமாக இருக்கின்றது. நன்றி.